சென்றார். அங்கே துரோணரின் மகன் அஸ்வத்தாமன் இருந்தான். துரியோதனனின் படையில் கர்ணன் வலது கை என்றால் அஸ்வத்தாமன் இடது கை. அவனும் ஒரு மாவீரன். எந்த கை இல்லாவிட்டாலும் மனிதனுக்கு சிரமம்தான். அஸ்வத்தாமனை வைத்து ஒரு குழப்பத்தை நடத்த கண்ணன் திட்டமிட்டார். அவரோ ராஜசபையில் இருந்த அஸ்வத்தாமனை தனியே அழைத்தார். அஸ்வத்தாமா, நீ பரிசுத்தமானவன். உன்னுடைய வாயில் உண்மை ஒன்றே வரும். பாண்டவர்கள் என்னிடம் சொல்லி அனுப்பியபடி துரியோதனனிடம் அவர்களிடம் நாட்டை கேட்டேன், மறுத்துவிட்டான். ஆளுக்கு ஒன்றாக 5 ஊர்களையாவது கேட்டேன், அதற்கும் மறுத்துவிட்டான். இதற்கு நீயே சாட்சி. அது மட்டுமல்ல, என்னுடைய வேண்டுகோள் ஒன்றை கேள். துரியோதனன் உன்னை அவனுடைய படைக்கு சேனாதிபதியாக்கும் எண்ணம் கொண்டுள்ளான். அதற்கு நீ மறுத்துவிடு. ஏனெனில் பாண்டவர்கள் மீது நீயும் அன்பு கொண்டவன் என்பதை நான் அறிவேன். நீ சேனாதிபதியாக இருந்தால் பாண்டவர்கள் உன்னை வெல்வது சிரமமே என்றவர்.